ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம நெய் விட்டுக்கலாம். நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 2 பிரியாணி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ எடுத்துருக்கேன். இதையெல்லாம் ஆயில் ஹீட் ஆனதும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது புதினாவையும் தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் காளான் வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சீரக சம்பா அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரிசி ஆட் பண்ணதும் நம்ம குக்கர் மூடி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரிசி மேலே வந்ததுக்கப்புறம் தான் குக்கர் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். விசில் போயிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வந்திருக்கு. சாப்பாடு நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. உண்மையாகவே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சீரக சம்பா ரைஸில் ஒரு நல்ல டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. For more cooking videos, please subscribe to our channel.